ஒரு இடி விடும். ஆமென். நம்ம கத்தோலிக்க மக்கள் தான் கடவுளை புகழக்கூடிய பெந்தகோஸ்தே மக்கள். நாம் ஏன் கடவுளை புகழ மாட்டேங்கிறோம்? மார்க் 12:24 இறை வார்த்தையும் தெரியாது, அதனுடைய வல்லமையும் தெரியாது. நல்லா படிப்பு பட்டெல்லாம் முடிச்சிருவோம், பைபிள் மட்டும் படிக்க மாட்டோம். திருவெளிப்பாடு முழுவதும் படிங்க. அந்த ஜீவ புத்தகத்திலே பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் வீட்டிலே வாழ்நாட்கள் இந்த உலகத்திலே முடிந்த அத்தனை பேரும் இரவும் பகலும் ஆமென் அல்லேலூயா பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் இடி முழக்கத்தோடும் இறைச்சலோடும் கூச்சலோடும் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கடவுளை புகழ்ந்து புகழ்ந்து வான் வீட்டிற்குள் நுழைந்து என்றென்றும் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கைத்தாள ஒலி முழங்க கடவுளை புகழுங்கள். கைத்தட்டி கடவுளை நன்றி செலுத்துவோம். எல்லாம் கைத்தாள ஒலி முழங்க நல்லா தட்டும்போது பிரஷர் இருக்காது. பிளட் பிரஷர் பிளட் சுகர் எல்லாம் வராது. ஆமென். பிரைஸ் ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நன்றி பலி புகழ்ச்சிப்படியே நம்மை படைத்த அப்பா எப்போதும் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தவ காலம் மனமாற்றத்தின் காலத்திலே நம் மனம் மாறி நம்மில் வாடுகிற இயேசு விசுவாசியுங்கள். ரோமையர் கிடைத்த திருமுகம் அதிகாரம் 14:9. ரோமையர் 14:9. ஏனெனில் இயேசு கிறிஸ்து இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்துகிறார். இயேசு கல்லறையில் இல்லை, உயிருள்ள எல்லா மனிதர்களிலும், உங்களிலும் என்னிலும் உங்கள் குடும்பத்திலும் சன்னியாச சபைகளிலும் கத்தோலிக்க திருச்சபையிலும் இயேசு ராஜாவாக நம்மில் வாழுகின்றார். இம்மானுவேல் நமக்காக ரத்தம் சிந்தி கொடூர மரணமடைந்து உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா நமக்குள் வாழுகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து சொந்த வீடுக்கு இயேசு ராஜா நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார். நீங்களும் நானும் இயேசுவோட விசுவாச பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இயேசு என்னை பாடுகிறார் என்று நம்புங்க. அவர் உயிரோடு உங்களை வாழுகிறார். நல்லா லூக்கா 17:5 சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே என் விசுவாசத்தை என் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். லார்ட் ஜீசஸ் இன்க்ரீஸ் மை ஃபெய்த். விசுவாசம் இல்லை, நம்ம இயேசுவை இறக்கி விட்டுட்டு ஏவாள் மரத்தின் கனியை பறிச்சு சாப்பிட்டார். கண்களுக்கான இச்சைகள், வாயில ருசியா சாப்பிடணும், வயிறு நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். சினிமா, டிராமா, சீரியல், குடிவெளி எல்லாம் கெட்ட பழக்கங்கள், அசுத்தங்கள், கடைசியில ஆத்மா நரகத்துக்கு போகும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம் இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்ற காலம், இயேசுவை அதிகமாக நேசிக்கின்ற காலம், நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்ற காலம், நாம் மற்றவர்களை மன்னித்து அன்பு செய்து அரவணைக்கக்கூடிய ஒரு காலம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நம்முடையது அல்ல. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கின்ற, உங்களுடைய உடல் தூய ஆவியா தங்கும் கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய உடல் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம் விலை கொடுத்து மீட்டுக் கொண்டார். உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். கடவுளை தேடி நம்ம எங்க ஓடுறோம்? உங்கள் உடல் மண்ணான உடலில் மகிமையா இயேசு ராஜா இருக்கிறார். இந்த உடல் ஜீவ புத்தகத்திலே இந்த உலகத்திலே வாழ்நாட்கள் கடவுள் குறித்திருக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ நமக்கு தெரியாது. ஜீவ புத்தகத்திலே நமக்கு கடவுள் மறைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரோட நாம் பயணம் செய்ய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 உங்களுடைய பிரச்சனைகளும் உங்கள் பிரச்சனை அல்ல. உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் இயேசுட்ட கொடுத்துருங்க. இதே பிரச்சனை போல இருக்கிற ஆயிரம் குடும்பங்களுக்கு இயேசுட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன்னா இயேசுவின் ரத்தம் உலகத்தின் பாவனை போக்கி கடவுளை சொன்னபடி இதே என் பிரச்சனை போல ஆயிரம் குடும்பங்களே உங்க இருதயத்துக்குள்ள இயேசு
ராஜாட்ட சொல்லுங்க, அவங்களை எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவுங்க, அவங்க இதயத்துல வாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசு உன் பிரச்சனையில் உன் குடும்பத்தில் சன்னியாச சபையில் இறங்குவார், ரத்தத்தை ஊற்றுவார். இயேசு ராஜா இறங்குவார், பிரச்சனைகளை எல்லாம் நன்மைக்காக மாற்றி எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பார். ஆமென், ஆமென். இதுதான் நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தை கேளுங்க. இயேசுவை நம்ம அதிகமா நேசிங்க. அவர் யோவான் 21:15 கடவுளுடைய வார்த்தை சொல்றது. யோவான் 21:15 சீமோன் பேரிடம் இயேசு என்ன கேட்டார்? இவர்களை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? எல்லாரையும் விட கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், பிடிக்குமான நண்பர்கள், தோழிகளை விட இயேசுவை நான் அதிகமாக நேசிக்கிறேனா? இயேசுவுக்கு நான் அதிக நேரம் கொடுக்கின்றேனா? அந்த தவக்காலம் எவ்வளோ நேரம் நம்ம பைபிள் படிக்கிறோம். இயேசு நமக்காக அப்ப வழிகளை நற்கரையில இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புறோமா? அவர்கிட்ட வந்து பேசுறோமா? அவரோட ஒரு மணி நேரம் உட்கார்றோமா? இது இயேசுவில் அன்புக்குரிய உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிற இயேசு ராஜாவிடம், நற்கருணை நாதரிடம் நீங்கள் கொடுத்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் இறை வார்த்தை படிக்கும் போது இயேசு இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை சுகப்படுத்தி உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் ஆறுதல் கொடுப்பார். ஆமென். வேறு எங்கேயுமே ஆறுதல் கிடைக்காது. நம்முடைய மக்கள் உயிரோடு இருக்கிற இயேசுவை நம்பாததுனால இன்னைக்கு எங்க பாருங்க, சின்ன பிரச்சனை உடனே ஜோசியம், ஜாதகம், மந்திரம், பில்லி சுரியம், சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, கருப்பு கயிறு, மஞ்சள் கயிறு. இயேசு எவ்வளோ வேதனைப்படுத்தாரு பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரிடத்துல நீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தை ஆழப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துல இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. இயேசுவிட்ட எல்லாவற்றையும் நீங்க கொடுங்க. அவர் ராஜாவா இருந்து உங்களுக்கு நீங்க வேண்டுவதற்கு வைப்பதற்கு மேல பெரிய காரியங்களை பெரியவர் செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உடலை பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுங்க. நம்முடைய கடவுள் பரிசுத்தமான கடவுள். பரிசுத்தம் இல்லாத இடத்துல நம்ம பரிசுத்தமான கடவுள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டார். இயேசுவில் அன்புக்குரிய இந்த மனித குலம் பிசாசு பிடியிலே சிக்கிய போது கடவுள் இந்த உலகத்தை மீட்க 16 வயதுதான் என்று மரியாதை சொல்லுகிறார்கள். நம்முடைய அன்னை மரியாதை கபிரேல் தூதன் மங்களவார்த்தை சொல்லும் போது, நான் கணவனை அறியேனே என்று தூதரிடம் கேள்வி கேட்டவர்கள், தூய ஆவி உன்மீது இறங்கி வருவார் என்று சொன்னவுடன் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார்கள். அந்த தூய ஆவியானவரை அம்மா ஏற்றுக்கொண்டார். அவங்களுக்கு உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை. இறைவனை குறிச்சே சிந்திச்சாங்க. தூய ஆவியால் நெருக்கப்பட்டவங்க சொந்தக்காரி எலிசபெத்திட்ட ஓடுறாங்க. அவளோட 3 மாதம் அவளுக்கு உதவி செய்யறாங்க. உன் இருதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் ஒரு கொடூரமான மரணத்துல அந்த அம்மா உச்சந்தலையில் இருந்து முள்மணி உள்ளங்கால் வரை கால்கள், கருங்கள் எல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய மகனை கொடுத்து விட்டு அவ்வளவு தைரியமாக இருந்தாங்க. ஜோசியத்தை போனாங்களா, சாதகம் பார்த்தாங்களா, மந்திரவாதத்தை போனாங்களா, மற்றவங்க சந்தேகப்பட்டாங்களா, அல்லது சண்டைக்கு போனாங்களா? எதுவுமே செய்ய தைரியம், பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தைரியமா இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட இயேசு இதோ உன் தாய், ஆன்மீக தாயாக அம்மாவுடைய பிள்ளைங்க நீங்களும் நானும். உங்கள் உடலில் வாடுகிற அம்மா என்ன சொல்றாங்க? உன்னுடைய உடலை என்னுடைய பரிசுத்த ஆவியில் ஆலயமாக என்னுடைய மகன் மீட்டுக் கொண்டார். என்னிடத்தில் இருந்த அந்த தூய ஆவி உனக்குள்ளே வாடுகிற அவரை நம்பு. உன் உடலை பரிசுத்த பலியாக கொடு. ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. இயேசுவில் அன்புக்குரிய ஒரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. அதை நமக்கு எபேசியர் 5:23 சொல்கிறது. எபேசியர் 5:23 கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா இருப்பது போல கணவன் மனைவிக்கு தலையானது. ஒரு கணவனுடைய தலை, அவனுடைய சிந்தனை, கண்கள், காது, வாய் பரிசுத்தமாய் இருக்கும் போது இருவரும் ஒரு உடல், மனைவியும் பரிசுத்தமாக்கப்படுவாங்க. உன்னுடைய மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் தலைமுறையாக பரிசுத்தமாக்கப்படுவார்கள். ஆமென். இதனால்தான் யோபு என்ற ஒரு மனிதன் சொன்னான், யோபு 31:1 கன்னிப்பெண் எவரையும் நோக்காதவாறு என் கண்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். ஆமென்.
இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 5:28, ஒரு பெண்ணை இச்சையோட நோக்குபவன், ஒரு ஆணை இச்சையோட நோக்குபவன் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோட விபச்சாரம் செய்வான். நம்ம புத்தி சிந்தனை கூட அசிங்கப்படக்கூடாது. அந்த கடவுள் இருக்க மாட்டார். காரணம், நான் பரிசுத்தரா இருப்பது போல, நான் தூயவரா இருப்பது போல நீங்கள் தூயவரா இருங்க. உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவில் அன்புக்குரியவரே, தாவீது அரசன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்தான். அவனுக்குள்ள இச்சை இறங்கி வந்தது. அந்த பெத்சபாவுடைய உடலுறவு கொண்டு கடைசியில் அந்த குழந்தை சாகடிச்சு அவன் புலம்பி அடுக்கிறதான் திருப்பாடல் 1 - 150 வரை. சினிமா, டிராமா, சீரியல் பாருங்க, கண்ணுபடிய பரிசுத்தாவியா வரணும். அநேக பேர் குடும்பங்களில் குடும்ப ஜெபமே இல்லை. சினிமா, டிராமா, சீரியல், வாலிப பிள்ளைகள் செல்போன் வழியாக கண்ட திண்மைகளும் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு மனக்கோளாரோடு இருக்கிறார்கள். இயேசுவில் அன்புக்குரியவரே, மனம் திரும்புங்க. உங்க வாழ்க்கையை பரிசுத்தமா கொடுங்க. உள்ளே இருக்கிற இயேசுவை அன்பு செய்யுங்க. அவரை சிலுவையில் அடிக்காதீங்க. போதும், நிறுத்துங்க. அவர் உங்கள்கிட்ட அதுதான் கேட்கிறாரு, மகனே மகனே ஒரு இருதயம் எனக்கு வேணும். ஏன் கேட்கிறாரு? உடலை பரிசுத்தபடியால் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறியவில்லை. என்ன நம்மளை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இயேசுவில் அன்புக்குரியவரே, சர்ப்பத்தையும் நிர்வாண சிலைகளையும் இன்னைக்கு ஆராதித்து இன்னைக்கு உலகம் பயங்கரமான இச்சைகளை, அருவருப்பான காரியங்களை, அசுத்தத்திலே சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமக்காலம் இயேசு உங்களையும் என்னிடத்திலையும் உங்களுடைய இருதயத்தையும் உடலையும் அவர் பரிசுத்தபடியாக கேட்கிறார். இயேசுடைய அன்பு என்ன தெரியுமா? தந்தை இறைவன் அன்பாக இருக்கிறார். நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னுடைய அன்பான மகன், அருமையான குழந்தை, செல்ல குழந்தை எல்லாம் நன்மைக்காக மாற்றி எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மை படைத்த அப்பா இருக்கிறார். இயேசுடைய அன்பு என்ன? லூக்காஸ் 23:34, தந்தையை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களை அறியாமல் செய்கிறது, மன்னிச்சிடுவோம். Luke 23:34, Jesus said, Father, forgive them, they don't know what they are doing. என்ன செய்யறாங்கன்னு தெரியல. 70 முதல் மன்னிச்சு. வார்த்தை கடவுள், வார்த்தை மனிதன். யோவான் 17:17, வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்தும். ஆமென், ஆமென். பாருங்க, நம்முடைய பாண்டிச்சேரி கடலூர் மறை மாவட்டம் நம்ம பேராயருக்காக நன்றி செலுத்துங்க. நமக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் பிஷப் கிடைச்சார். அதே சமயத்தில் செக்ரட்டரி ஃபாதர் இயேசுநாசரையர் இரவும் பகலும் இந்த பங்குகளுக்கு, இந்த மக்களுக்கு ஓடி 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 நற்செய்தியை அறிவிக்க எல்லோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரோட நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் 80 ஆண்டுகளுக்கு மேலே போயிருக்கிறோம். இயேசுவில் அன்புக்குரியவரே, கடவுள் உங்களை நேசிக்கிறார். ஆமென். மறை மாவட்டத்துக்கும் கிடைக்காத உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். காரணம் என்ன? இறைவார்த்தை கேட்கும் போது பரிசுத்தாவி உங்கள் மேல் இறங்கி வருகிறார். அதுதான் நமக்கு திருத்துதல் பணி 10:44 வாசிக்கிறோம். இவ்வாறு பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்தாவி இறங்கி வந்தார். ஆமென், ஆமென். பரிசுத்தாவி நமக்குள்ள இறங்கி வரும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். எத்தனை பேர் இன்னைக்கு திருச்சபைக்கு தலையாடுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு குடிக்கிறாங்க. மனைவியை விட்டுட்டு மற்ற பெண்களோட பீடி, சிகரெட்டு, பூதி அவங்க வாழ்க்கை அவங்களே அழிச்சிட்டு போறாங்க. குடிகாரனுடைய பிசாசு 3 விதங்களில் வஞ்சிக்கிறார். பாவ வடைகளில் செல்வருடைய தலையை உடைக்கிறார். அது மட்டுமல்ல, மனக்கோளாறுகள் தற்கொலைக்கு கொண்டு செல்லுகிறார். நாங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். எங்கள் ஊர்லேயே அங்கே நடந்துச்சு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 3 பேரும் தற்கொலை. மனத்தெளிவை திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் சாத்தான் வருகிறார். இயேசுவில் அன்புக்குரியவரே, என்னுடைய இருதயம் அப்படியே மெல்ட்டாவது. இயேசுவின் ரத்தம் உங்களை கடவி கொண்டதுங்க. எதுவுமே நாங்கள் பிரச்சனை பண்ணலாம் வரல. இயேசு உயிரோடு என்னில் வாடுகிறார், நம்புங்க. குடும்பத்தில் வாடுகிறார், நம்புங்க. அளவில்லாமல் மன்னிங்க. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. என்று உங்களுடைய இதயங்களை தூய்மையாகுங்க. நாளைக்கு கடவுள் அற்புதங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணணும். நான் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. நம்புங்க. என்னில் இயேசு வாடுகிறார், நம்புங்க. என்னுடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில், நம்புங்க.
இயேசுவே என் விசுவாசத்தை அதிகப்படுத்துன்னு நம்புங்க, கேளுங்க. உண்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு வரம் தாரும் கேளுங்க. என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் நான் உங்களை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் இருதயத்தை தூய்மை ஆக்குங்க. குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் தூய்மைப்படுத்தி விடுவார். நன்றி தகப்பனே. உடைய அருமையான பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. உடைய கல்வாரி சிந்திய ரத்தம் இவர்களை கழுவிட்டு நேசித்தாங்க. ஒரு முறை கழுவிடுங்க ஆண்டவரே. இவருடைய சுவாச கண்களை நீங்கள் திறந்து விட்டுருங்க ஆண்டவரே. நீ தங்குகிற கோயிலில் என்று இவர்கள் நம்பட்டு சுவாமி. உண்மை அதிகமாக நேசிக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. மற்றவர்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க. கல்வாரி சிந்திய ரத்தத்தை ஊற்றிடுங்கப்பா. நீங்க ஊற்றுவதற்காக நன்றி. உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி. சாத்தான் கொண்டதை ஆழ்கடலில் எறிவதற்காக நன்றி. இன்றைக்கு இந்த தவ காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நீ கொண்டு வந்த சந்தோஷம், சமாதானம், படிப்புக்கும் தெய்வ பயம், பரலோக ராட்சியம் உங்களுக்கு உரிமையாகட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னை மரியாதை இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், பெந்தெக்கோஸ்து நாடு தீனாக்கு வடிவில் இறங்கிய நெருப்பானவர் இப்போது இறங்கட்டும், பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் செல்கிறேன் பிதாவே, ஆமென்.